வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு பொம்மே. ஒன் பீஸ்ல 1100 எபிசோட தாண்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னதான் இவ்வளோ எபிசோட்ஸ் பார்த்துருந்தாலும், இன்னும் நெறைய மிஸ்டரிங் அதில இருக்கு. அதில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஒன் பீஸ் கார்ட்ஸ் பத்தி. நமக்கு சன் கார்ட், நிக்கா பத்தி தெரியும். அதுவும் ஓரளவுக்கு மட்டும் தான். ஸோ அத தாண்டி நெறைய கார்ட்ஸ் ஒன் பீஸ் வேர்ல்ட்ல இருக்கு. ஸ்கைபியால மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4 கார்ட பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சன் கார்ட், ஃபாரஸ்ட் கார்ட், ரெயின் கார்டு, அதுக்கப்புறமா எர்த் கார்டு. ஸோ இவங்க எல்லாமே ஒரு டைம் இருந்திருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்னன்னா, எல்லா கார்ட்ஸுமே ஒண்ணா இல்ல. கார்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு சன் கார்ட் இருக்கு இல்லையா? சன் கார்ட் மட்டும் தனியா இருந்திருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒன் பீஸ் வேர்ல்டு இருக்குல்ல, இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிடையாது. இதுக்கு முன்னாடியே 2 டைம் உலகம் அழிக்கப்பட்டு இப்ப நடந்துட்டு இருக்குது தேர்ட் வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஒன் பீஸ்ல இருக்க காட்ஸ் யார் யாரு? இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது? எப்படி அது அழிக்கப்பட்டது? ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதையும் தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன் பீஸோட கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சது ஸ்கைபியா இருக்கலாம். அதில் நிக்கா பற்றி நமக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு தெரியும். நிக்கா யாருன்னா சன் கார்டு. இந்த சன் கார்டு இருக்கு இல்லையா? இது ஸ்லேவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரீடமாக இருக்கிறதுக்காக பேட்டில் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. ஒன் பீஸ் வேர்ல்டு பற்றி நமக்கு எப்போ தெரிய வருதுன்னா, எல்ஃபா இருக்கு இல்லையா? எல்ஃபாவில் ஹார்லியோட ரைட்டிங் இருக்குல்ல, அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு பற்றி தெரிய வருது. அதுக்கப்புறமா அங்கே இருந்த ஆடம் ட்ரீ இருக்குல்ல, அதில் ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்பவும் இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எப்படி இருந்திருக்குன்னா, ஃபுல்லாகவே நெருப்பாக இருந்திருக்கு. ஸோ அதோட சோர்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க டெக்னாலஜி டெவலப் ஆகிறாங்க. நல்லாவே டெவலப் ஆகுறாங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம வேகா பங்கு இருக்கார் இல்லையா? வேகா பங்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சன்னை கிரியேட் பண்ண நினச்சிருப்பாரு. இப்போ இருக்க மதர் ஃப்ளேம் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எனர்ஜியை யூஸ் பண்ணி நல்லாவே டெவலப் ஆயிருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்ல ஒரு சில மக்களை ஸ்லேவ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த ஸ்லேவ்லேருந்து வெளில வர்றதுக்காக சன் கார்டை நோக்கி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சன் கார்டு வந்திருக்காரு. சன் கார்டு ஆக்சுவலாக மூன்லேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. பட் கன்ஃபார்மாக தெரியல. சன் கார்டு இந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? இதை பார்த்த எர்த் கார்டு செம்மையாக கோபமாயிடுச்சு. ஸோ கோவப்பட்டு என்ன பண்ணுதுன்னா, எர்த் கார்டு அதுக்கப்புறமா ஹெல்ல இருக்க ஒரு ஸ்னேக்கோட சேர்ந்து பேட்டில் ஸ்டார்ட் பண்ணுது. பேட்டில் அவங்கள டிஃபீட் பண்ணி இந்த உலகம் இருக்கு இல்லையா? அது டோட்டலாக அழிஞ்சிருது. இருளில் ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க காட்ஸை மீட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நிக்காவுக்கும் எர்த் கார்டுக்கும் சண்டை நடந்திருக்கு. ஸோ இந்த எர்த் கார்டோட ஒரு ஸ்னேக்கும் ஆட் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிலில் ப்ராபபிளி நம்ம சன் கார்டு தோத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம அங்கே இருக்க பெயிண்டிங்கை பார்க்குறப்போ சன் கார்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்க லூஃபி மாதிரியே அப்பீரியன்ஸில் இருந்தாலும் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ லூஃபி பேட்டில் பண்ணுறப்போ வெப்பன் யூஸ் பண்ண மாட்டான். நார்மலாக ஹேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான். பட் அங்கே இருக்க அந்த சன் கார்டை பார்க்குறப்போ அந்த சன் கார்டு ஸ்வாட் வச்சிருக்கு. அதுக்கப்புறமா கேடயமும் வச்சிருக்கு. அப்போ பேட்டிலோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. இப்போ எல்ஃபால இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு சன் கார்டு ஃப்ரீடமுக்கான கார்டோ, இன்னும் ஒரு சில பேர் அப்படியே ஆப்போசிட்டாக நினைக்கிறாங்க. சன் கார்டு இருக்கு இல்லையா? அது அழிக்கக்கூடிய கடவுளாகவும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க. அப்போ ஹியூமனுக்குள்ளேயே 2 பார்ட்டாக இருந்திருக்கு. ஒரு சில பேர் சன் கார்டை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இதே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சன் கார்டால் காப்பாற்றப்படலை. அது அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் வேர்ல்டு உருவாகுது. இந்த வேர்ல்டில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஹாக்கியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியும் செம்மையாக டெவலப் ஆயிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததோட வேற லெவலில் டெவலப் ஆயிருக்காங்க. வாய்டு செஞ்சுரி இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே சன் கார்டாக அப்பீர் ஆகுறது ஜாய் பாய். ஸோ ஜாய் பாய் தான் ஃபஸ்ட்டு பைரேட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட கெஸ் என்னன்னா, ஜாய் பாய் ட்ராவல் பண்ணி இப்போ லூஃபி எப்படி நிறைய ஸ்லேவ்ஸை பார்க்குறானோ, அது மாதிரி பார்த்துட்டு அதனால இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள ஸ்லேவ்லேருந்து வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஜாய் பாய்க்கு டெவில் ஃப்ரூட் மூலமாக தான் சன் கார்டோட பவர்ஸுங்கிறது வந்திருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா? அதில் ஃபாரஸ்ட் கார்டு அரக்கர்களை சென்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டருங்கிறத எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, டெவில் ஃப்ரூட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட் ஹியூமனுக்கு சப்போர்ட் பண்ணி சென்ட் பண்ணப்பட்டதா, இல்லை ஹியூமனுக்கு அகென்ஸ்டாக சென்ட் பண்ணப்பட்டதான்னு சொல்லிட்டு இன்னும் கிளியராக நமக்கு தெரிய வரல. பட் ஜாய் பாய்க்கு டெவில் ஃப்ரூட் மூலமாக தான் பவர்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. மேபி ஃபாரஸ்ட் கார்டு இருக்குல்ல, இதுக்கு ஹியூமனுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அகென்ஸ்டாகவும் இருந்திருக்கலாம். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா? ஸோ அந்த வாரப்போ என்ன ஆயிருக்குன்னா, மூணில் இருந்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க நிறைய பேர் நம்ம ஃப்ரீடம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு
ஜாய்பாயை நம்பியிருக்காங்க. இங்க இருந்த டி கிளான்ல இருக்கவங்களும் ஜாய்பாயை வந்து நம்பியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அங்க வந்து நடந்திருக்கு. அதுல வந்து ஜாய்பாய்க்கு வந்து நெறைய துரோகம் நடந்திருக்கு. அதனால ஜாய்பாயால அந்த ப்ராமிஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஜாய்பாய்க்கு அகைன்ஸ்டா 20 ராஜ்யம் சேர்ந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டில் பண்ணி டிஃபீட்டும் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டுல ஒரு வார் நடந்ததுல்ல, இத வந்து இப்ப இருக்க ஈமோ சொன்னதோட நம்ம வந்து ஒண்ணு கம்பேர் பண்ணலாம். ஈமோ வந்து லோக்கியோட பேட்டில் பண்றப்போ ஒண்ணு வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்னா, நிடாக்க பார்த்துட்டு நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பான். அப்பன்னா இதுக்கு முன்னாடி நிடாக்கும் ஈமும் ஒண்ணா சேர்ந்து ஜாய்பாய்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். இதே நம்ம எல்ஃபால இருக்க இன்னொரு ஸ்டோரிய கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். வார் காட் இருக்குல்ல, வார் காட் வந்து சன் காடுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அந்த பவர்ஸ்ல இருக்க ஒரு கேரக்டர் தான் நம்ம லோக்கியை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு கரண்டா அது லூஃபியோட சேர்ந்துக்கிட்டு ஈமுக்கு அகைன்ஸ்டா பேட்டில்ங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் பேட்டில் பண்ணது, இப்போ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ரக்னீர் இருக்கு இல்லையா, ரக்னீருக்கு வந்து இது ஃபுல்லாவே வந்து தெரியும். லோக்கி வந்து மேபி ஃபாரஸ்ட் கார்டா இருக்கலாம். ஃபாரஸ்ட் கார்டுன்னு எப்படி மென்ஷன் பண்றேன்னா, இப்போ எப்படி டெவில் ஃப்ரூட் மூலமா ஜாய்பாய்க்கு வந்து சன்கார்னிக்காவோட பவர் வந்தது, இப்போ வந்து நம்ம லூஃபிக்கு வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி டெவில் ஃப்ரூட் மூலமா இப்போதைக்கு இருக்க லோக்கிக்கு வந்து ஃபாரஸ்ட் காரோட பவர்ஸ்ங்கிறது வந்து இருக்கலாம். என்னோட கெஸ் வந்து லோக்கியா இருக்க சான்ஸ் அதிகம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது இல்லையா, அந்த வார்லயும் ஜாய்பாயால வின் பண்ண முடியல இல்லையா, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த டீக்ளான் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபுல்லா வந்து அழிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஹியூமன்ஸா இருந்த ஒரு சில பேர் வந்து காட் ஆகுறாங்க. இந்த காடுங்கிறது யாருன்னா இப்போ செலஸ்டியல் டிராகன் இருக்காங்கல்ல, அவங்க தான் காட் ஆகுறாங்க. இந்த டைம் அப்பதான் கடல்ல வந்து ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு. 200 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகி அங்க இருந்த எல்லாத்தையுமே அழிச்சிருந்திருக்கு. இப்போ வந்து செலஸ்டியல் டிராகனை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஹைல வந்து அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. மேரி ஜோஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஹைல வந்து இருக்கும். கிளவுட்ஸுக்கு மேலே வந்து இருக்கும். பிளிங்கம் வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பான். அவன் வந்து ரெயின் கார்டை பார்த்து அங்கே இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ செகண்ட் வேர்ல்டில் வந்து வார் நடந்தது இல்லையா, ஸோ அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெயின் கார்டோட பவர்ஸ் வந்து அவங்க பார்த்துருந்துருக்கலாம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் அவங்க வந்து அவ்வளோ ஹையாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கலாம். ஸோ இப்போ சன் கார்டை கம்பேர் பண்ணுறப்போ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ரெயின் கார்டு மேலே தான் ரொம்ப ரொம்ப ஃபியருங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நிறைய தியரி படி ரெயின் கார்டாக யார் இருக்கலாம்னா மங்கிடி டிராகனாக வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஏன்னா அவரை எப்போ இன்ட்ரோ பண்ணாலும் அப்போதைக்கு வந்து ஒன்று மழை பெய்யும், இல்லைனா இடி இடிக்கும், இல்லைனா காற்றடிக்கும். ஸோ இது மாதிரி வெதர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்து நடக்கும். வேர்ல்டு கவர்மெண்ட்டும் டிராகனை வந்து பெரிய வாண்டர் லிஸ்ட் வந்து வச்சிருந்திருக்கு. டிராகனும் ஏதாவது ஒன்று தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவர்கிட்ட ரெயின் காரோட பவர்ஸுங்கிறது வந்து இருக்கலாம். அவருக்கும் எப்படி நம்ம லூஃபிக்கு டெவில் ஃப்ரூட் மூலமாக அந்த பவர்ஸ் வந்ததோ அதே மாதிரி டிராகனுக்கும் ரெயின் காரோட பவர் வந்து இருந்திருக்கலாம். தேர்ட் வேர்ல்டு. ஸோ தேர்ட் வேர்ல்டுங்கிறது இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டை பார்த்து தான் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உலகத்துலையும் செகண்ட் உலகத்துலையும் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது இல்லையா, அப்போதைக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் அழிச்சிருந்திருக்காங்க. சன்கார்னிக்கா பற்றி இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் அந்த கதை சொல்லி அப்படி தான் வந்திருக்கே தவிர டெக்ஸ்ட்டில் வந்து எங்கேயுமே இல்லை. ரொம்ப ரொம்ப பழைய புக்கில் மட்டும்தான் நிக்காவோட பேருங்கிறத வந்து பார்க்க முடியுது. அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்மேஷனை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. தேர்ட் டைமாக சன்கார்னிக்கா அப்பியர் ஆனதுன்னா இப்போ நடக்கக்கூடிய பேட்டிலில் சன்கார்னிக்கா வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இன்ஃபர்மேஷனும் தெரியக்கூடாது, அதோட பவர்ஸும் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த டெவில் ஃப்ரூட்டை ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுருந்துருப்பாங்க. அதோட பேரையும் மாற்றிருந்திருப்பாங்க, கமு கமு நோமின்னு சொல்லிட்டு. சாங்ஸா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ லூஃபி வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டோட யூஸராக வந்து இருந்துகிட்டு இருக்கான். அதுலேயும் வானோல வந்து அந்த டெவில் ஃப்ரூட்டை அவேக்கனும் பண்ணிட்டான். இந்த தேர்ட் வேர்ல்டு இருக்குல்ல, இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா லூஃபி வந்து பேட்டில் பண்ணுறப்போ லூஃபி வந்து வின் பண்ணிடுவான். ஸோ இந்த ஃபியருங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறமா டெவில் ஃப்ரூட் பற்றி யாருக்குமே தெரிய விடாமல் அவங்க வந்து மறைச்சிருந்திருப்பாங்க. பட் ஈமுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட்ல எப்படியும் வந்துருவான். வர்றப்போ வந்து நம்ம டிஃபீட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து இருந்திருக்கலாம். எனிவே ஈமு இதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தா இல்லையா, அது எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வெளில போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ஃபைனலாக பேட்டில் தான் நடக்க போகுது. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தோம்ல, இதில் வந்து ஒரு காடை வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டே வரோம். அது யாருன்னா எர்த் காடு. ஸோ இந்த எர்த் காடை வந்து நம்ம லேஸாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து பேட்டிலில் வின் பண்ணி உலகத்தையே அழிச்சிருந்துருக்கு. இந்த எர்த் காடை யாராக இருக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நிறைய தியரிஸ் படி நம்ம பிளாக் பியர்டு இருக்கான் இல்லையா, அவன் தான் எர்த் காடை இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். அவன் யூஸ் பண்ணுற பவரும் பார்த்தீங்கன்னா டார்க் ஃப்ரூட்டு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட எண்டப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த உலகம் இருளால் மூழ்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. டீச்சரோட டெவில் ஃப்ரூட் வந்து டார்க்னஸ்ஸு, அதை அவனால் கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த டார்க்னஸ் வந்து கிராவிட்டி. இந்த கிராவிட்டிங்கிறது எர்த்தோட பவரா கன்சிடர் பண்ற மாரி தான் இருக்கு. அவனும் சைலண்டா ஏகப்பட்ட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப மெயினா அந்த டெவில் ஃப்ரூட் வந்ததுக்கு அப்புறமா அத பிளான் பண்ணி அவன் எடுத்துட்டு போயிருக்கான். டீச்சருக்கும் அந்த டெவில் ஃப்ரூட் பத்தின இன்ஃபர்மேஷன்ங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். இதெல்லாம் பார்க்குறப்போ டீச்சர் இருக்கான்ல, அவன் வந்து எர்த் காடா வந்து இருக்கலாம். பட் இது எல்லாமே நமக்கு கூடிய சீக்கிரத்தில வந்து தெரிய தான் போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.